ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஒரு லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொரியரிசி லட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், துருவன தேங்காய். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எல்லா அரிசியுமே ஈவனாக நல்லா பொரியணும், தீய விட்டுடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடான பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட துருவன தேங்காவையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கேற்ற கூடமோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லம் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மண் இருந்ததுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நமக்கு கரைஞ்சா போதும். கரைஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த பொரியரிசி பவுடரையும் சேர்த்துட்டு அது கூடவே வறுத்து வச்ச முந்திரி, தேங்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லட்டு பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அரிசின்ற தொட்டு நமக்கு கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லட்டு பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு சூடாக இருக்கும்போதே நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா லட்டு பிடிக்க வரும் நமக்கு. பாருங்கள், இது மாதிரி லட்டு பிடிக்க வரும். இதே மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சிடலாம். இப்போ எல்லா லட்டுமே பிடிச்சி எடுத்தாச்சு. சுவையான பொரியரிசி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.